மாரி செல்வராஜ் மாதிரி ரஞ்சித் மாதிரி டேரக்டர்ஸும் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நல்ல கண்டென்ட் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம்லாம் வந்துச்சு, அதெல்லாம் நல்ல கண்டென்ட்டோட நல்ல இயக்கத்தோட நல்லபடியாக வந்தது. அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சினிமாவில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம மொத்தமாகவே தமிழ் சினிமாவில் நல்ல படங்களே வரல அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி அதாவது இப்போ மாரி செல்வராஜ் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார், ரஞ்சித் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார், எப்படி வித்தியாசமான படங்கள் கொடுக்குறாங்க. பாலா மேலே சில விமர்சனங்கள் இருந்தால் கூட பாலா கொடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏதோ ஒரு டைப்பாக இருக்கும், அது வேற ஒரு டைப்பாக வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி டேரக்டர்ஸ் நம்ம இதில் இருக்க தான் செய்கிறாங்க. ஏதாவது வந்து அவங்களையும் நம்ம தமிழ் சினிமா கொண்டாட தான் செய்யுது. இப்போ மாரி செல்வராஜை நம்ம கை விட்டுறலையே, ரஞ்சித்தை நம்ம கை விட்டுறலையே, இதெல்லாம் தொடர்ந்து அவங்களுக்கு நம்ம கை கொடுத்துட்டு தானே இருக்கோம். அவங்க படங்கள் வாழையிலேருந்து எல்லாத்தையும் நம்ம பெரிய வரவேற்பு கொடுத்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஸோ மொத்தமாக அவங்களுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, அவங்கள வர விடலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி சினிமா எப்பவும் வந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து சினிமா எப்படி பார்க்குறோம்னா கமர்ஷியலாக பார்க்குறோம். இப்போ கமர்ஷியல் மீடியாவாக பார்க்குறோம். கமர்ஷியல் மீடியா தான் இல்லைன்னு சொல்லலை. அந்த கமர்ஷியல் மீடியாவில் கொஞ்சம் யதார்த்தங்கள் கதை எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது அது ஒரு அழகான சினிமாவாக வந்து மக்களை போய் சேரும். என்னைக்கு நீங்கள் வந்து கதை இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறீங்களோ அது வந்து எப்படி சொல்கிறது, அது போய் சேராது, அது சரியாக வராது, சேராது. இதுதான் உண்மை. அப்போ அட்லி மாதிரியான சில